ஹாய். ஹோம்ஒர்க்ல என்னடா என்ன பிறகு பாத்தீங்களா? ஓ, ஃபர்ஸ்டும் தேர்டும். ஏன் பிள்ளைன்னு பாத்தீங்களா? ரீசனை தேனீங்களா? அதான் தேவை. பிள்ளைன்னு சொன்னா ரீசனை தேடி பார்க்கணும். ஏன் பிள்ளை புரிஞ்சுக்கிற வாய்ஸை திருப்பி கேட்டு ஐடியா பண்ணி ஏன் பிள்ளை ஐடியா வந்துச்சா? நான் அலிஃப் ப்ரொனவுன்ஸ் பண்றதா பில? அது எனக்கு நான் என்கிட்ட சொல்லணும். சரி இதான் நான் விட்ட பிள்ளைன்னு சொல்லணும். அதான் எங்களுக்கு தேவை. நீங்க என்ன என்ன பிள்ளைன்னு கெஸ் பண்ணுவீங்க, கெஸ் பண்ணணும். அலிஃப் அழைக்கலாம், கிளியர் சவுண்ட் அழைக்கலாம், மத்த அழைக்கலாம், பல யோசிக்கலாம். படிச்ச விஷயங்கள் நிறைய இருக்குது. ஹைர் ஓகே, நாங்க பார்ப்போம். உங்களோட பிழைய நான் பிடிக்கிறோம்னால் இது மூலம் தான் ஒன்று. வசனத்துல லாஸ்ட்ல நாங்க படிச்ச விஷயத்துல நீங்க மிஸ்டேக் குட்டிக்கணும். அப்படி இல்லை நீட்டுகளோட தொடர்பான டோன் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ற செக்ஷன்ல ஏதாவது சில ஒரு பிழை வந்திக்கணும். அல்லது அலிஃபினுடைய அந்த சவுண்டை ப்ராக்டிஸ் பண்ணி நாங்க ஓதுறதுல என்ன சரி மிஸ்டேக் வந்திக்கணும். இது மூணுல தான் உங்களோட பிழை வந்திக்கணும். இதுக்கு வழியா நாங்க ஓ, உங்களை ஒன்றே நான் பிழை பிடிக்கிறதில்ல. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களோட ஓ. ஓதுங்க. فإن الجنة هي المأوى. فإنல் ஈ ஃபஇ ஃபஇ தொண்டையின் மூலமாக ஃபஇன்னல் என்று வாரது கூடாது. இல்லைங்களா? எப்படி ஓ, வரணும்? ஃபஇ. ஃபஇ நோமலா ஓதணும். அதை நாங்க தொண்டையில கீழே கொண்டு போய்த்திட்டு கஷ்டப்பட்டு தொண்டையால உச்சரிக்கப்படாது. ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. ரிப்பீட். فإن الجنة هي المأوى. நம்பர் 2. حدائق وأعنابا. குட் குட். ஒன்ஸ் மோர் ரிப்பீட். حدائق وأعنابا. நம்பர் 3. جزاء من ربه من ربك عطاء حسابا. இப்போ மூணாவது. جزاء من ربه من ربك عطاء حسابا. Good. Number 4. إنا أنذرناكم عذابا قريبا. ஓகே குட். நாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். செகண்ட் லெட்டராக நாங்க பார்க்க போற எழுத்து வந்து ஆய். நாங்க அல்பபெட்டிக் ஓர்டர்ல பார்க்க மாட்டோம். அலிஃப் சரி, தானே படிச்சோம். அதுக்கடுத்து பே நாங்க படிச்சுட்டு அதை நாங்க பிராக்டிஸ்ல படிப்போம் அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. ஏன் படிக்க மாட்டோம் என்றால் நாங்க ஆல்ரெடி ஒரு சார்ட்டர் போட்டு காட்டினோம் வேணா. அலிஃப்ல இந்த பாருங்க சார்ட்டை. இந்த இது இந்த ஃபர்ஸ்ட் ஓ, பார்ட்ல என்னெல்லாம் வந்து அலிஃபும் ஐன். ஆய். ஐனத்தான் நாங்க பார்க்கணும். ஏன் பார்க்கிறோம் என்றால் அலிஃபுக்கும் ஐனுக்கும் இடையில ரிலேஷன் ரொம்ப 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 ஃபிட் ஆகிக்குது. சரியா? சரி, அலிஃபினுடைய ப்ரொனவுன்ஸ் பண்ற பிளேஸும் ஐன் என்று உச்சரிச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ற பிளேஸும் கிட்டத்தட்ட பக்கத்து பக்கத்துல இருக்குது. மிச்சமே கிட்ட இடத்துல இருக்குது. சரி. ஐனை உச்சரிக்கிற நேரத்துல நாங்க ஃபோக்கஸ் பண்ற சில விஷயங்கள் இம்பார்ட்டன்டான சில பாயிண்ட்ஸ் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நாவினுடைய கடைசி பக்கத்தை, அதாவது தொண்டையோட வர நாக்கிற பகுதிக்கு தானே, நாக்கிற பாட்டிக்கு தானே, அந்த பாட்டை கொஞ்சம் தூக்கணும் கட்டாயம். தொண்டையோட வர கீழ் பகுதி சைட கொஞ்சம் மேலுக்கு நாக்க தூக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நடு தொண்டையிட சென்டர் பகுதி, எங்களோட தோட்ட சென்டர் பிளேஸ்ல இருந்து தான் இந்த சவுண்டை நாங்க உச்சரிக்கணும். அலிஃபுக்கு என்ன சொன்னோம்? தொண்டையிட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஞாபகம் இருக்குதா? ஓ, எஸ். அப்ப ஐனுக்கு வந்து தொண்டையின் நடுப்பகுதியில இருந்து உச்சரிக்கணும். ஆனா அலிஃபுக்கும் ஐனுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னென்றால்
ரெண்டுலயும் ஒரே ஸ்டைல் என்னன்னு சொன்னா ரெண்டுமே மேலிருந்து கீழ் நோக்கி தான் உச்சரிக்கும் இல்லைங்களா சரி ரெண்டுமே மேலிருந்து கீழ் நோக்கி தான் உச்சரிக்கணும் ரெண்டுக்கும் இருக்கிற பிரதானமான டிஃபரண்ட் என்னன்னு சொன்னால் மெயின் டிஃபரண்ட் என்னன்னு சொன்னா அலிஃப் தனக்கு முன்னால வரக்கூடிய எழுத்தை விட்டும் வெரி கிளியராக உச்சரிக்கணும் தனியா உச்சரிக்கணும் என்ற அலிஃபை சொன்னோம் அதோட ஒப்போசிட் தான் ஆயின் என்ன சரி சொல்றான் என்ன சொன்னோம் முன்னால வரக்கூடிய எழுத்தோட இவரு சரியா கனெக்ட் ஆகி ஜாயிண்ட் ஆகி வரும் தனியா வரையல சரி உதாரணத்துக்கு இன்னல் இன்னல் என்று வராது என்று சேர்ந்து வந்துடும் அதான் டிஃபரெண்ட் சரி நாங்க அதை ப்ராக்டிஸுக்கு வருவோம் ஒரு பார்ப்போம் இந்த ஒன்று இப்போ உங்களோட 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 என்ன சொல்றேன் நீங்க கவனிக்க வேண்டிய பார்ட் கொஞ்சம் கூடிக்குது மத்திட விஷயத்தை பார்க்கணும் அலிஃபினுடைய விஷயத்தையும் பார்க்கணும் ஐனுடைய விஷயத்தையும் பார்க்கணும் எண்ட் ஆஃப் த வேர்சஸ் எப்படி ஸ்டாப் பண்ற மெத்தட்ங்கிறதையும் பார்க்கணும் சரியா சரி கொஞ்சம் கூடிக்குது சரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க பாப்போம் أنعمت عليهم பிழையே பாருங்க இந்த வசனத்துல ஏன் பிளண்டால் ஐனும் மிக்குது அலிஃபும் மிக்குது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு டிஃபரெண்ட் வரணுமே நீங்க இப்போ எப்படி ஓதுனீங்க அலைஹிம் அது ஐனா அலிஃபா الغين எப்படி வரணும் உச்சரிப்பு عليهم எஸ் அலைஹிம் அப்ப இந்த வசனத்துல அலிஃபுக்கும் ஐனுக்கும் உள்ள தெளிவான கிளியரான டிஃபரெண்டோட ஓது பாப்போம் أنعمت عليهم குட் அன்அம்த அலைஹிம் இப்ப நீங்க இது எப்படி ஓதினான் பாருங்க அன் ஆம்த அலைஹிம் இப்படி ஓதினால் அது பிழைதான் ஏன் பிழை நாங்க அது வேற சென்டென்ஸ் ஒன்று மாதிரி வேறையாக்கி ஓதுறோம் எஸ் நாங்க ஐனை செப்பரேட் பண்ணி ஓத இயலாது அதான் அதுல ஷார்ட் ஆன்சர் ஐனை நாங்க செப்பரேட் ஓத இயலாது ஐன் எப்போதும் உனக்கு முன்னால வர எழுத்தோட சரியா ஜாயிண்ட் ஆகி கனெக்ட் ஆகி தான் வரும் சரி ஆனா அலிஃப் அப்படி ஓத இயலுமா ஏலா அலிஃப் மட்டும்தான் ஒன் அண்ட் ஒன்லி மேன் அலிஃப் மட்டும்தான் முழு எழுத்திலையும் அலிஃபுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது தனக்கு முன்னால வர எழுத்திலிருந்து தெளிவாக கிளியராக பிரிஞ்சு வருவார் அண்டர்ஸ்டாண்ட் நம்பர் ஓ 2 ولا أنتم عابدون ما أعبد இதுல ஒரே ஒரு இடம் மட்டும் பிரச்சனை ஆபிதூன அந்த ஆ இன்னும் இந்த டிஃபரெண்ட் வருதா ஓ என்ன நடக்குது வாட் ஹேப்பன் நான் கொஞ்சம் சொல்லிப்பா த்ரோட்டால செய்றோம் எஸ் ஆண்டு செல்ல நேரம் எங்கட தோட் மஸ்ட் என்ன செய்யணும் எங்கட தோட் என்ன செய்யணும் மூவ் ஆகணும் மூவ் ஆகணும் எங்க மூவ் ஆகணும் டவுனா அப்பா டவுன் டவுன் தொண்டையை கீழுக்கு தூக்கினா ஆண்டு வருமா சொல்லி பாருங்க எங்கட தோட்ல மேல நடக்குது எஸ் எங்கட டங் தொண்டையால் உண்மையில எங்கட தோட் அல்ல எங்கட டங் நாக்கு வந்து தொண்டையோடு வார நாக்கு பகுதி தொண்டையோடு வார அந்த டீப் சைடு என்ன செய்யணும் மேல போகணும் மேலுக்கு போகும் அப்பதான் ஆண்டு வரும் அந்த தொண்டையிட வார நாக்கு பகுதி அசைக்காம மூவ் பண்ணாம உச்சரிச்சு பாருங்க பாப்போம் என்ன நடக்குது அது அலி அண்டர்ஸ்டாண்டிங் தான் டிஃபரெண்ட் ஓ இல்லைங்களா நாக்கு அசையலன்னு சொன்னா அது ஏட சவுண்டு பீட்டும் தொண்டையோடு வார அந்த டங் நாக்கை நாங்க கொஞ்சம் மூவ் பண்ணினோம் என்றால் மேலுக்கு தூக்கினோம் என்றால் அது ஆயோட சவுண்டுக்கு வரும் இது போல நீங்க எங்க ஓதினாலும் இதை நீங்க எங்கட அந்த அந்த திங்கிங்ல நான் எங்க டேக்கணும் யோசனையோட ஓதணும் என் நாக்கு தூக்குப்படுதா மூவ் ஆகுதா ஆயோட சவுண்ட் வருதா இப்ப நீங்க ஓதுனதை போய் ரெக்கார்ட கேட்டு பாருங்க இப்ப நீங்க ஓதுனதுல ஆயோட சவுண்ட் வரல இந்த இடத்துல ஓகே திருப்பி ஓதுங்க சரி ولا
أنتم عابدون ما أعبد. குட். இப்ப இதை ஒரே மூச்சில் அழகா ஓதணும். இதை ஒரே மூச்சில் ஓதி பழகணும். அதுக்கேற்ற வகையில எங்களை நாங்க மேனேஜ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ வேல கட்டாயம் அங்கே 3 செகண்ட்ஸ் நாங்க நீட்டத்தான் வரும். ம கட்டாயம் 3 செகண்ட்ஸ் நீட்டத்தான் வரும். பட் அந்த வசனத்துல அடுத்த இடங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிடணும். போது நிப்பாடுறது சரி வசனத்துல ஸ்டார்டிங்க நாங்க ஹை பிச்சில் சத்தமா ஓதுறோம், சவுண்டா ஓதி வசனத்துல லாஸ்ட மறைச்சி விளங்காத மெத்தட்ல பேசிட்டு நிப்பாட்ட இயலாது. அது பிள்ளை. ஒரு பேலன்ஸான ஒரு ஸ்டைல் எங்கள்கிட்ட வரணும். இப்ப நீங்க ஓதுறதுல சரி லாஸ்ட் வந்து உங்களுக்கு மூச்சு இல்ல, சோ என்ன செஞ்சுச்சு நிப்பாட்டு. கஷ்டமாயிருது. ஓ விளங்குதா? ஓ ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணுவாங்க அழகா. ولا أنتم عابدون ما أعبد. குட். இதுல அஅபுது சரியாது. அடுத்த பிரச்சனை படிச்சுக்கலாம். أعبد. எஸ் எஸ், இதுக்கு தான் பிராக்டிஸ் தேவை. அயார் இது இன்றைக்கு நாளைக்கு மாறாது. இப்ப உங்களுக்கு உண்மையிலே தெரியுமா தெரியாதா? அஅபுது என்று ஓதக்கூடாது என்று தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும். அப்ப ஏன் பிழையா ஓதுனீங்க? தெரிஞ்சுட்டு ஏன் பிழையா ஓதுனீங்க? அது அப்படித்தான் வருது. அதான் ஆன்சர். ஏன்னா ஓ அதான் ஆன்சர். இல்ல பிராக்டிஸ் போதா? ஆயிட்டான். ஏன் இல்ல இல்ல, நான் கேட்ட கேள்வி என்ன? பிராக்டிஸ் போதாங்கிறது ரெண்டா வையும். நான் என்ன கேட்டேன்? உங்களுக்கு நல்லா தெரியும் ஆகுது என்று ஓதக்கூடாதுன்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப ஏன் ஆகுது ஓதுனீங்க? அதுக்கான ஆன்சர் என்ன? நீங்க எல்லாம் நினைச்சா ஓதுனீங்க? இல்ல பிழையா ஓதணுமென்று ஐடியாவோட ஓதுனீங்க? இல்ல இல்ல. அப்ப என்ன நடந்துச்சு? பை அது மிஸ்டேக். ஆட்டோமேட்டிக்கலா வந்துட்டு. அப்படித்தானே? ஓ எங்க கண்ட்ரோல் இல்லாம அது ஆட்டோமேட்டிக்கலா வருது. அதைத்தான் நாங்க என்ன சொல்லணும் என்றால், இப்ப நீ சொன்னீங்கல்ல பிராக்டிஸ் போதான்னு சொல்லி, அங்கதான் அதான் நான் மாத்தணும். ولا أنتم عابدون ما أعبد. தால் கலக்கோணும். ஐன்ல நான் கவனிச்சுக்கொள்ளணும். ஓகே, ஒன்ஸ் மறுபடியும் பயன் போட்டு மூணாவது. ولا أنتم عابدون ما أعبد. ஓகே குட். தேர்ட் ولا يحض على ولا يحض على طعام المسكين. இந்த வசனத்துல முழுமையான டார்கெட் என்னன்னு சொன்னா, ஐனும் எண்ட் ஆஃப் த வேர்சஸ் தான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க துவாத சரியா உச்சரிச்சீங்களா, ஹாவ சரியா உச்சரிச்சீங்களா, லாம சரியா உச்சரிச்சீங்களா, மீம் சரியா, பெரிய துவா சரியா, நெவர். எனக்கு தேவை என்ன? உங்களோட ஐனுடைய 2 இடம் இருக்குது. ஒரு ஐன் நீட்டப்படாத ஒரு ஐன், இன்னொரு ஐன் நீட்டி நாங்க டோன் எடுக்கிற ஒரு ஐன் இருக்குது. எண்ட் ஆஃப் த வேர்சஸ்ல சரியான ஸ்டைல நிப்பாட்டலாம். சரி எனவே நீங்க அடுத்த அடுத்த விஷயங்கள் குழப்பிக் கொள்ளப்படாது. இப்ப நான் லாம உச்சரிக்கிறேன் சரியா தெரியா, பிழையாயிக்கும் என்று சொல்லி குழப்பிக் கொள்ள தேவையில்லை. படிச்ச விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்ப ஏன் நீங்க சரி. குழம்புனீங்க? உண்மையிலே தாது சரியா பிழையான்னு போய் குழம்பிட்டீங்க. ஓ அவ்வளோ லாம் சரியா பிழையான்னு குழம்புனீங்க. அப்படி அல்ல. நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் படிக்கிறதுல மட்டும்தான், எழுத்துல மட்டும்தான். சரி. ஓகே, ஒன்ஸ் மோர் ரிப்பீட்டா. ولا يحض على கூட கூட கூட. طعام. ஏன் வல ஏன் அவ்வளவு மிச்சம் நீட்டுறீங்க? என்ன ப்ராப்ளம்? என்ன நீக்குது? அதுல மது அடையாளம் நீக்குதா? இல்ல வேற என்ன சரி மது நீக்குதா? படிச்சுக்கிறீங்களா? ஏன் இல்ல அது? ஜஸ்ட் செகண்ட், ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே ولا يحض على طعام المسكين. நீங்க மிஸ்கீன்ல நீட்டலாம், நோ ப்ராப்ளம். ஆனா துஆ, அல, வல இது மூன்றும் என்ன செய்யணும்? எப்படி வரும்? 1 செகண்ட். எல்லாமே சேம் லென்த்ல இருக்கணும். 1 செகண்ட் எண்டிக்கணும். ரிப்பீட்டா.
ولا يحض على طعام المسكين Okay, fourth one. في غمد ممددة இந்த வமதிம் என்று வரக்கூடாது, வாக்கு போகக்கூடாது, என்று வச்சுக்கொள்ளணுமா. ஆயில ஆயமில் அதே மாதிரி في عمد ஆம ஆம ஆய ஆய என்று தான் வரும். ஆமா இந்த கான்னு வரக்கூடாது, அது பிள்ளை. சரி திருப்பி ரிப்பீட் في பண்ணுங்க நாளாவது. غمد ممددة ரிப்பீட். في غمد ممددة நம்பர் 5. القارية பாத்தீங்களா பிள்ளை. அல்காரிய ரெண்டு தானே வருது. இன்னும் கொஞ்சம் கூட யாக போய்த்திடும், அல்காரியான்னு வந்துடும். இல்லையே, சரியா வரணும், சவுண்ட் வரணும். القارعة القارعة எப்படி القارعة கடைசியில சவுண்டுக்கு வரணுமா. ஹாய், இதோ வந்து பார்ப்போம். إن مع العسر يسرا Repeat. நான் சொன்னேனே அந்த என்ன சொல்ற அறிமுகம் இல்லாத 5 வேர்சஸ் டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்களா? أو சுவர் أو கன்ஃபார்ம். أو அப்படின்னா நீங்க ரெண்டு 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 இடத்துல நான் தான் நினைச்சேன். ரெண்டு இடத்துல நீங்க இடையில கன்ஃபியூஸ் ஆகுறீங்களே. கன்ஃபியூஸ் ஆகிறது குறையுமே. இதுல நம்பர் 3 வேர்சஸ்லயும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, இடையில பேசிட்டு ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி வந்துச்சு. இது இப்ப நான் புதிய வசனம் மட்டும் போட்டேன், நீங்க பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, பட் இடையில கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி வாரீங்க. என்ன ரீசன்? ஐநா குச்சி அடிக்கிறது கொஞ்சம் பாக்குறீங்க அப்படியா? ஐஸும் மவுத்தும் ஒர்க் ஆகிறது போதா விலங்குல வாயும் கண்ணும் ஒர்க் ஆகிறது போதா போதாதா? ஓ அதை நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணக்குள்ள சரியா பார்க்கணுமா. நான் யோசிக்கிறேன், என்ன இப்ப எனக்கு விளங்கின இப்ப ஐயனுக்காக வேண்டி நீங்க அப்படி கன்ஃபியூஸ் ஆகிறீங்க அப்படியா? இல்லையே. இல்ல ஓகே. நம்பர் 2. நம்பர் 1 ரிப்பீட் பண்ணு. ஃபர்ஸ்ட் பண்ணு. إن مع العسر يسرا இந்த மகள் மகள் அல்ல, மகள் என்ன பிள்ளது நீங்க என்ன செய்ய தெரியுமா? சரியா சொல்றேன்னு சொன்னாய நீங்க நாக்க தூக்குற இடம் முன்னுக்கு, நாக்க கீழே என்ன பணிக்கணும், கீழே தூக்கணும். விளங்குதா சொல்றது? மக வித்தியாசம் விளங்குதா? ஓ ரெண்டு மாதிரி சொல்லி காட்டுங்க பார்ப்போம். மக மக இல்ல, அந்த மங்கிறது பிள்ளை. பாத்தீங்களா பாத்தீங்களா? மக இல்ல மக. அது அந்த மகன்னு சொல்ற நேரம் இடம் முட்டிக்குதே, தொண்டையில எந்த இடம் தூக்கு சரியா சொல்லுங்க பாப்போம். சொட்டா சொல்லுங்க பாப்போம், எந்த இடம் மக. மேல சரியா அந்த தூக்குற இடம் இதுதானே. ஓ அந்த அதுல இருந்து இன்னும் கீழுக்கு போகும், பனிய மேலுக்கு வரணும், பனியை போய் தான் தூக்கணும். மக இல்ல மகங்கிறது முன்னுக்கு, இன்னும் பின்னுக்கு ஆகணும். ஓ சும்மா சொல்லுங்க. அ சரியா? அ சொல்லுங்க பாப்போம். மக 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 அதாவது மக மக அல்ல, அது தான், அது வேற, அது பிள்ளை. அது இடம் இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சொல்றது என்ன பிள்ளைன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு பிக்சர்ல போட்டு சொன்னால் நீங்க என்ன செய்ய செய்றீங்க, இங்க பாத்துருங்க. மக நீங்க தூக்குறீங்க இங்க, மக. அண்டர்ஸ்டாண்ட்? இது நாங்களுடைய கடைசி பகுதி அல்ல, இங்கதான் ப்ராப்ளம். விளங்குதா? ஓ சொல்லி பாருங்க. மக எங்க தூக்கப்படுது? சரியா நான் சொல்லடா. மிடில்ல மிடில். இதான் பிள்ளை. தூக்க வேண்டிய பகுதி எங்க இருக்குது? கீழ இங்கதான் கீழே. ம இது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும் நிறைய. ம ஆய ம ஆய ஆய
அதாவது மா சரியா அவதானிச்சீங்கடா உங்களோட தொண்டையில எந்த பாட்டிக்கிற ஓ பாட் கொஞ்சம் வெளியே தள்ளும் உங்களை. ஆய ஆய கை வச்சு பார்க்கணும். ஆய 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 லைட்டா வெளியே ஆ தள்ளும். ஓ நீங்க சரி சொன்னா அது இந்த துட்டு தான் உங்களை வெளியே தள்ளும். நான் செல்ல சரியா வச்சு பாருங்க. உங்களை இந்த துட்டு தான் என்ன செய்யும், கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரி விளங்கும். இந்த ஓ துண்டு அசையாத ஒரு மூவ் ஆகாத எந்த ஒரு அசைவும் இல்லாத மாதிரி தான் நீங்க விளங்குதா? ஓ எஸ், இதுதான் பிராக்டிஸ்ல பார்க்கணும் நீங்க. இப்ப உங்களுக்கு வெரி சரி கிளியர் ஆகின்னு நினைக்கிறேன் எந்த இடத்தால ஆயின உச்சரிக்கும். அதனை ஓ தானே. ஓ சரி, இப்ப நீங்க இதுக்கு பழமொழி எப்படி தெரியுமா? ஐன்ல இந்த அலிப்ல இந்த கொயின்ல இருந்து சொல்றீங்க, அதுல இருந்து பழக வேணும் மதிப்பில. அதுல இருந்து பழகினா அவங்களால பிடிச்சு கொள்ளல. நீங்க பழகணும் அ என்ற அந்த இடத்துல தான் பழகணும். அ ஆ அ ஆ அ ஆ விளங்குதா சொல்றது நான்? ஓ என்ற இடத்துல தான் வரணும். அ இல்ல ஆ. இந்த இட பகுதிய தொண்டையில உள்ளுக்க கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரி பழகணும். நான் இதுல இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஒரு 20 செகண்ட்ஸ் நினைக்கிறேன். ஒரு சின்ன வீடியோ ஒன்று உங்களுக்கு அனுப்புவேன் 3D ஃபார்மட்டுக்கு. பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதை நீங்க பாருங்க எப்படி ஐனுடைய சவுண்ட் வருதுன்னு சொல்லி. ஏண்டு வராது. கவனமா இருக்கணும். சரி அது முக்கியம். ஹை, சரி உங்களுக்கு இது படுத்துற குழப்பம். இந்த மாதிரி ஐன்லாம் நம்மளோட ஒர்க் வரப்போகுது. உங்களுக்கு 2 ஒர்க் இருக்குது. ஒன்று நீங்க ஒர்க்கை ஃபாலோ பண்ணணும். 2வது ஐனுடைய அந்த வீடியோ பார்க்கணும். ஐனுடைய சரியான இடத்த உங்கள்ட்ட தொண்டையில நீங்க எடுத்துக்கொள்ளணும். சரியா? சும்மா பார்த்து வராதே சரி சத்தம். சவுண்ட் வராது. உன்னை பார்க்கணும். ஓ பார்க்கத்தான் பிடிச்சு கொள்ளையிடும். அதுக்குரிய ஏற்பாடு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செய்யணும். சாட்டர்டே கிளாஸுக்கு முன்னால இந்த வேலை நடந்திக்கும். இப்போ என்னோட புதிய லெட்டரி ஸ்டார்ட் ஆகுதா? இதை விட சரி கொஞ்சம் ஸ்பீட் ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய ஸ்பீடை பொறுத்து. சரி ஹை, நான் இப்போ ஒர்க்கை செஞ்சு அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம்